Pan America shirts, trousers, jeans, t-shirts and blazers. நிறைய collections கம்மி priceல. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Blue Hill Production தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் தான் டிசைடிங் ஃபேக்டர். விடுதலை சிறுத்தை இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுங்கிற அது ஒரு ஓவர் எஸ்டிமேஷன். எங்க ஆதவ் அர்ஜுனுக்கு விவரம் தெரியலங்க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே எடப்பாடி பழனிசாமி இல்ல. தெரியாம தூக்கிக்கிட்டு ஆதவ் அர்ஜுன் இல்ல, அவங்க தாத்தா இல்ல, யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் 2026 எடுபடாதுங்க. டெட் லீடர் கனாட் லீட் பார்ட்டிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆதவ் அர்ஜுனாலும் சரி, சுனில் கனகூலனாலும் சரி, பிரசாந்த் கிஷோர் எடப்பாடிக்கு ஏதாவது வேலை பார்த்தாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிடணும். நீ சந்தர்ப்ப சூழ்நிலை ஸ்டாலினுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. நீ ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா இருக்காரு. இன்னைக்கும் மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான். 22 MP வச்சிருக்காரு, அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. 4% தாண்ட மாட்டார் ஜோசப் விஜய். திருமாவளவன் சொல்றது கரெக்டா, ரவீந்திரன் துரைசாமி சொல்றது கரெக்டாங்கிறது நான் திருமாவளவன் குற்றம் சாட்டுறேன். பரையர் சமூகம் இந்த விஷயத்துல சீமான் பின்னாடி போறதை பொறுக்க முடியாம தான் திருமாவளவன் சொல்றாருன்னு வெளிப்படையாவே நான் சொல்றேன். பரையர்களுக்காக விஜய் நிற்பாரா? திருமாவளவனாலே நிற்க முடியலையே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் முதல்வன். நல்லா இருக்கேன் முதல்வன். மது ஒழிப்பு மாநாடு அங்கே ஆரம்பித்ததை திமுகவோட பவள விழா மாநாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு பார்க்கலாமா? தொடர்ந்து எழுந்த கூட்டணி சர்ச்சைகள், விசிக இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுவும், விசிகவுக்கு அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுல திமுக தலைவர்கள் அதை பெருசாக வெளிப்படையாக பேசலை. ஆனால் திமுகவுடைய தொண்டர்கள் அதை சிலர் அதற்கு எதிரான ஒரு கருத்துன்னு ஒரு களம் சூடாகவே போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒரு தலித் பார்ட்டி இப்படி அசட்டிவாக போடலாமாங்கிற ஒரு மனநிலை இருக்கும். நம்ம அந்த மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னுலாம் புரிஞ்சு பேசக்கூடியவங்க தான். பட் நாம் பேசுகிற ரியாலிட்டின்னு திருமாவளவனுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் தான் டிசைடிங் ஃபேக்டர். விடுதலை சிறுத்தை இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுங்கிற அது ஒரு ஓவர் எஸ்டிமேஷன். அவங்க 2004ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் பாமக ஜெயித்திருக்காங்க. 2006 திமுக காங்கிரஸ் பாமக ஜெயித்திருக்காங்க. 2009 திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்திருக்காங்க. 19 திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்திருக்காங்க. 21 ஜெயித்திருக்காங்க. 24 ஜெயித்திருக்காங்க. 4 முறை திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்திருக்காங்க. திமுக காங்கிரஸ் பாமக 2 தடவை ஜெயித்திருக்காங்க. பாஜக பாமகவும் ஒரு தடவை ஜெயித்திருக்காங்க. ஓகே, பாமக கூட சேர்ந்து 99, 2004, 2006 ஜெயித்திருக்காங்க. ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னா, திமுகவும் காங்கிரஸும் 40 வந்துடுறாங்க. திமுகவும் காங்கிரஸும் 40 வந்துடுறாங்க. அப்படி அவங்க 40 வந்துடும் போது அவங்க கூட பாமக நின்னாலும் ஜெயிக்கும், விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் ஜெயிக்கும். அப்போ அந்த லீடர்ஸ் என்ன நினைச்சாங்க? 2001ஆம் ஆண்டே மூப்பனார் திருமாவளவன் நின்னாலும் ஜெயித்திருக்கோம், மூப்பனார் திருமாவளவன் நின்னாலும் ஜெயித்திருக்கோம். ஒருவேளையில் திருமாவளவன் இருந்து நம்ம போதுமான சீட்டு வராமல், தனி மெஜாரிட்டி வராமல் போயிருமோ, ராமதாஸ் இருந்தால் கூடுதல் பெரிய கட்சியிலான்னு மூப்பனார் ப்ளஸ் ராமதாஸ்ன்னு 2001 ஜெயலலிதா அம்மையார் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் 2004 ஒன்றுபட்ட காங்கிரஸ் ப்ளஸ் திருமாவளவனே ஜெயிக்கும். கலைஞர் அலறிக்கிட்டு பயந்துக்கிட்டு, அவர் வன்னியர்னா கலைஞருக்கு ஒரு அச்சம் உண்டு. ராமதாஸுக்கிட்ட இடஒதுக்கீட்டையும் கொடுத்துக்கிட்டு, ராமதாஸ் போல்ஸை ஆக்கிக்கிட்டு ஏமாளியா நின்று ஒரு திராவிட இயக்கம்னு பேசக்கூடியவங்கெல்லாம் தரவுகளே இல்லாமல் சும்மா குப்பையை அடித்து பெசறிட்டு இருப்பாங்க. உண்மை கிடையாது. இடஒதுக்கீடை கொடுத்தா சக்தியாக இருக்கக்கூடாது, பயந்து போய் இடஒதுக்கீடை கொடுத்துக்கிட்டு சக்தி ஆகிட்டு பண்ண ஒரு 2004ஆம் ஆண்டு திருமாவளவன் கலத்தி விட்டுட்டு ராமதாஸுக்கு 7+1 கொடுத்து, அன்புமணிக்கு மத்திய அமைச்சர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் 15 சீட்டுக்கு மேலே திமுகவே தேரலை. இப்போது அன்னைக்கு கலைஞர் நினச்சி திருமாவளவனை வச்சுட்டு ராமதாஸை கலத்தி விட்டுருந்தாலும் இது உரிய அளவு ஜெயித்திருக்கும். திருமாவளவனோட ராமதாஸ் பெரிய ஃபோல்ஸுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க ராமதாஸே எடுத்தாங்க, திருமாவளவனை கலத்தி விட்டுட்டாங்க. காலையில் தான் முரசொலியில் எழுதியிருந்தாங்க, இந்த கூட்டணியே போதும், இது பலமான கூட்டணின்னு எழுதினாங்க. சாயங்காலம் ராமதாஸை சேர்த்துக்கிட்டு திருமாவளவனை அம்போன்னு கலத்தி விட்டுட்டாங்க. 2000 தான் ஃபேமஸ், இதயத்தில் இடம் இருக்கின்ற அப்போ திருமாவளவனை கலத்தி விட்டுட்டு பாமக வச்சு ஜெயிக்க இல்லையா? அது பிறகு 2006லையும் திருமாவளவன் இல்லாமல் பாமக வச்சு ஜெயிக்க இல்லையா? முடியும். ஏன் திருமாவளவன் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தேமுதிக வச்சே ஜெயிக்கலாமே? ஆனால் நீங்கள் சொல்கிற இது இந்த டேட்டா மிகச்சரியான டேட்டா. ஆனால்
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் நெரேஷன் ஒன்று சொல்லிருக்காங்க. ஒன்று ஆன்டி காஸ்ட், ஆன்டி ரிலிஜன் ஒரு அலையன்ஸு, லெஃப்ட் ரைட்டு, இதில் வந்து பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிற ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது, விடுதலை சிறுத்தைகளால் இல்லாத இடத்துல ஒரு பெரிய ஒரு வேக்கம், திமுக பேசிக்கிட்டு இருக்கிற, திமுக கூட்டணி வச்சிருக்க அந்த நரேட்டிவே மாறிடாதா? அப்போ அந்த ஓட்டு டிஸ்டர்ப் ஆகாதா? அதை நம்ம யோசிக்கணும்ல. அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன்னா, காம்பினேஷனில் வர்ற கெமிஸ்ட்ரியோட வெற்றின்னு நான் சொல்கிறேன்னா, ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து தானே வந்தீங்க. 2014 திமுகவோட ஸ்ட்ரென்த்து விடுதலை சிறுத்தையில் இருந்தும் 25% தானே. தனியாக நின்ன காங்கிரஸுக்கு 4.3 தானே. காங்கிரஸும் திமுக முதல்ல சேர்றாங்க, 40க்கு வந்துடுறாங்களே. அவங்க 40க்கு வந்துட்டாங்க இல்லையா? அவங்க 40க்கு வந்த பிறகு அது பிறகு தானே 4-5 பேர் வந்து சேர்றாங்க, 45 வராங்க. நான் விடுதலை சிறுத்தைகள் பாமகவுக்கு எதிராக கேட்டலிஸ்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதை நான் மறுக்க வரல. ஆனால் திமுகவும் காங்கிரஸுமே 40க்கு வந்துடுறாங்களே. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள அடிஷனலாக விடுதலை சிறுத்தைகள் பதிலாக தேமுதிக இருந்தா என்ன, பாமக இருந்தா என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு டேட்டாவோட ப்ரூவன் பண்ணுறாரு. பாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, இப்போ திரும்ப ஆட்சிக்கு திமுக வந்தப்போ பெரிய எந்த அளவுக்கு இந்த ஓட் பேங்க் வந்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அதிமுக திமுகவுடைய தனிப்பெரும் சக்தி என்ன, அப்போ இவங்க 2 பேருமே வந்து கூட்டணி வச்சு தான் இந்த இடத்துக்கு வராங்க. எங்க ஆதவ அர்ஜுனுக்கு விவரம் தெரியலங்க. ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. உண்மை தெரியாம தூக்கிக்கிட்டு ஆதவ அர்ஜுன் இல்லை, அவங்க தாத்தா இல்லை, யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் 2026 எடுபடாதுங்க. ஆதவ அர்ஜுன் நோட்டிட். ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. சும்மா செத்து போன எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் வச்சுக்கிட்டு டெட் லீடர் கனாட் லீட் பார்ட்டிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆதவ அர்ஜுனாலும் சரி, சுனில் கனகூலனாலும் சரி, பிரசாந்த் கிஷோர் வந்து எடப்பாடிக்கு ஏதாவது வேலை பார்த்தாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்குள்ள களம் வந்து ஸ்டாலின் அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியில் மேலே நிற்கிறாரு. எடப்பாடி தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடியும் ஜெயலலிதா ஒன்னா. ஜெயலலிதா 40% வாக்கெடுத்தாங்க. ஜெயலலிதா 40% வாக்கெடுக்கும் போது சீமான் ஜெயலலிதாவுக்கு ஆளுமைக்கு முன்னாடி நின்று 1.1% தான் இருந்தார். இன்னைக்கு சீமான் அன்னைக்கு தான் மாற்றுன்னு வந்தார். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு ஜெயலலிதா கருணாநிதிக்கு எதிராக 1.1 தான் எடுத்தார். ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8.2 வந்திருக்கிறாரா? இது ஆதவ அர்ஜுனாக்களுக்கு தெரியலைனாலும் உள்ளுக்குள்ள திருமாவளவனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும். பொறுமுவாங்க சீமான் வளர்ந்துட்டானேன்னு. பட் உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதிகார பகிர்வுங்கிற வார்த்தையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறதே நிறைவேறவே ஆகாது, வரவே முடியாத ஒரு விஷயமா? கண்டிப்பா இல்லை. முதஞ்ச ராஜாஜி 67 கோட்டை விட்டாரு. அவர் மெஜாரிட்டி வராது, தான் சீஃப் மினிஸ்டர் ஆகலாண்டி தப்பு கணக்கு போட்டார். அண்ணா 62 காஞ்சிபுரத்தில் பெரிய அளவில் கலைஞர்லாம் ஜெயிக்கும் போது மோசமாக கடும் லீடிங்கில் தோத்துக்கிட்டு, இப்போ கூட ஷியாமன்ட்ட சொன்னேன், கேட்குறேன், என்ன அண்ணா காசால் தோக்கடிச்சான்னா கலைஞர் எப்படி பரிசு நாடார தோக்கடிச்சார்? சும்மா ஏதாவது சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஸ்கெட்ச் போட்டு அண்ணாவை பெரிய லீடிங்கில் தோக்கடிச்சிட்டாங்க, எல்லாருமே தோக்கடிச்சாங்க, கலைஞர் மட்டும் தப்புனார். இதான ஃபேக்ட்டு. இதை மறைச்சிக்கிட்டு ஷியாம்கள்லாம் இப்போ பணம் அண்ணா பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு என் தம்பி பெருமாள் மணி ஷியாமெல்லாம் சொல்கிறதெல்லாம் அர்த்தமற்ற இருட்டை கொண்டு ஓட்டை அடிக்கடி சப்பக்கட்டு. அண்ணா பயந்து போயிட்டாரு. எம்எல்ஏக்கு எனக்கு இல்லை, தென் சென்னையில் மக்களவைக்கு நின்னாரு. அந்த அளவுக்கு பயம், மீண்டும் தோக்கடிச்சு போடுவாங்களோ ஒன்று. அந்த டைமில் ராஜாஜி கேட்டிருந்தா கூட்டணி ஆட்சிக்கு அண்ணா ஒத்துக்குப்பார். நாம் சீஃப் மினிஸ்டர் வந்தால் போதும் கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்குப்பார். எம்எல்ஏக்கே நிற்காதவர். ராஜாஜி என்ன நினைச்சாரு, மெஜாரிட்டி வராது, நாம சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் நினைச்சாரு. கதை முடிஞ்சு போச்சு. தனி மெஜாரிட்டி வந்துட்டு அண்ணா இதாகிடுச்சு. சரி 50-50ன்னு கலைஞரும் எம்ஜிஆரும் கலைஞரும் காங்கிரஸ் நிற்க இல்லையா 1980ல்? சரி 2006 கலைஞர் தனி மெஜாரிட்டி வராமல் இல்லையா? காங்கிரஸ் வந்து யூபிஏ கவர்மெண்ட்டில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே அவர் தனியாட்சி அமைஞ்சிட்டு போட்டு, அவர் காலத்தில் திராவிட இயக்கம்னு தொடர்ந்து தனியாட்சியாக இருக்கிறது வந்து எதுக்கு கூட்டணி வேணும்னு காங்கிரஸ் கேட்கல. ஸோ இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் அது வருது. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஸ்டாலினுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாம தானே பண்ணணும். சசிகலா அம்மையாரை பிஜேபி இன்க்ளூடிஸ் அலையன்ஸில் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அடித்தோம். அத்தனை பேரும் சொல்லி தானே அடித்தோம். இலகணேசன் என்ன, பொன் ராதாகிருஷ்ணன் என்ன, சுப்பிரமணிய சாமி என்ன, பெரிய சுப்பிரமணிய சாமி அது இதுன்னு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமியை திராவிட மனவலிமேற்ற கோழைகள், திராவிட மனவலிமேற்ற கோழைகள் சுப்பிரமணிய சாமியை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ரவீந்திரன் துரைசாமி, சரி டாடி டாப்பர் கல்லறக்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன் சொல்லி அடிச்சாங்கிறத இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கொமட்டுது, கசக்குது, ஜாதிய வன்மை அவங்களுக்கு தலை தூக்கி நிற்குது. ஏன் அன்னைக்கு அந்த இதை பண்ணாங்க? சசிகலா தரப்பு 5.5% வாக்கில் இருக்கிறாங்க. அவங்க உள்ளே வந்தால் ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி வராது, கூட்டணி ஆட்சி தான் வரும். அப்போ காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடுவார். காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாங்கிறதான மோடிக்கு நோக்கம். நீ ஸ்டாலின் கம்ஃபர்டபுளாக இருக்காரு. இன்றைக்கும் மோடிக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான். 22 எம்பி வச்சிருக்காரு, அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அரௌண்ட் 30% வச்சிருக்கவங்களுக்கு தனி ஆட்சிக்கு தகுதி கிடையாது. 40க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. தகுதி இல்லைனாலும் அவங்க வந்துடுறாங்க சூழ்நிலையில். அப்படி வந்த பிறகு யார் இருக்கதை விட்டுட்டு போவாங்க? அப்படி நாம் ஒத்துக்கிட்டா தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். 2 வாரம் பரபரப்பை வந்து அவங்க கட்சி ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்தில் பேசிய விடுதலை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுன் பேசியதும் சரிதான், அவர் கட்சி நலனுக்காக பேசுகிறாரு,
திரு ரவிக்குமார், வன்னியரசு போன்றவர்கள் பேசியதும் சரிதான். அவங்க எம்எல்ஏ சிந்தனை செல்வன் உட்பட அவங்க வந்து கட்சி நலன் ப்ளஸ் கூட்டணி நலன்னு பார்க்குறாங்க. ஒரு சேஃபர் ஜோனில் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2 வாரம் இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் வரும்போது அமைதி காத்த திருமாவளவன் அந்த சேஃபர் ஜோனில் இருக்கணுன்ற ஒரு அறிவுறுத்தலை எப்படி பார்க்குறீங்க? ஆதவர்ஜுனா பேசுறது எல்லாம் குப்பை, அது நான் வரல. ஆனால் ஆதவர்ஜுனாவை லெட் ஒன் பண்ணாமல் தன் லீடர்ஷிப்பை திருமாவளவன் காப்பாற்றினது, அந்த இடத்துல அவர் லீடர்ஷிப் நிற்குது. அவர் லீடர்ஷிப்பை சகோதரர் தொல் திருமா காப்பாற்றிட்டாருன்னு அவரை நான் பாராட்டுறேன். அப்போ இந்த சேஃபர் ஜோனுங்கிறது மீண்டும் உறுதியாகுதா? திமுக கூட்டணி வர தேர்தலில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாமக உள்ளே வரப்போகுது, இந்த கூட்டணி இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்றாங்க. உங்கள் பார்வையில், ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே நிறையா பேர் சொன்ன கூட்டணி மாறப்போகுது, அதிமுகவுக்கு இவங்க போகிறாங்க சொன்னதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்படி தான் இருக்கும் கூட்டணி அப்படின்னு சொன்னது நீங்கள். அதுதான் நடந்துச்சு. தேர்தல் முடிவுகளும் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் பார்த்தோம். 26 கூட்டணி. இந்த சலசலப்புகள்லாம் திமுக கூட்டணியில் ஏதாவது மாற்றமடைய வாய்ப்பு இருக்கு? மாற்றம் வராது. இவங்க வந்து ஒரு காம்பினேஷன் கமிஷனில் ஜெயிக்கிறவங்க. இந்த இடத்துக்குள்ள ஆதவர்ஜுனாவை நீக்குன்னு ஒன்றும் ஸ்டாலின் நிற்கல. அவரும் அந்த இடத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் வந்து குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு தெளிவாக இருக்கிறாரு. அந்த கெமிஸ்ட்ரி போகணுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. காஞ்சிபுரம் மாநாட்டிலையும் அந்த இடத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளை மனசில் வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவர் பேசுகிறார். இதில் விடுதலை சிறுத்தை சரண்டர் ஆகிட்டாங்க அது இதுன்னு அந்த மாதிரிலாம் பேச வேண்டியது இல்லை. அவங்களும் முக்கியமானவங்க தான், லாபகரமானவங்கிறது தான் ஸ்டாலினுக்கு கணக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவை தவிர வேறு எங்கேயும் லாபமே கிடைக்காது. திமுகவை தவிர எங்கேயும் லாபமே கிடைக்காது. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசின திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் 2ஆம் இடத்திற்கு வரலாம், முதல் இடம்ங்கிறத திமுக இல்லை திமுக கூட்டணி ஆட்சிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் 2வது இடம்ங்கிறது அதிமுக வலுப்பெறணும், அதிமுக வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் இன்னும் ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வாயிலிருந்து விஜய் 2ஆம் இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சீமான் மீது உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தனக்கு கீழே இருந்த ஒருத்தன் 8% வந்துட்டானே, தன் ஜாதியில் அந்த ஆதரவை எடுக்கிறானே, அருந்ததியர் இடஒதுக்கீடு, நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு கலைஞரை கையெடுத்து கும்பிடுறேன், என்னோட பி பாயிண்ட் வேற, சப்காஸ்ட் கிளாரிஃபிகேஷன் மோடி 2029 கொண்டு வருவார், நான் மோடியோட அந்த இதுக்குள்ள நிற்கிறேன். பட் சீமான் அது வந்து பறையர்களுக்கு பெரிய பாதிப்பு, பறையர்களோட இளைஞர்களுக்கு பாதிப்புங்கிறத அரசியலில் செந்துரை கூட்டத்தில் பேசுகிறார். எல்லாமே அதை முன்னெடுத்து தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் வந்து அதை கையில் எடுத்துட்டாரு. அதில் திமுக கொண்டு வந்த அதை திமுக ஒருமையில பேசுறாரு. அது எனக்கு ஏற்புடையதல்ல. நீ வந்து ஓப்பன்ல இருந்து கொடுத்துருக்கணும், ஏன் பறையர் மக்கள்ல இருந்து நீ எப்படி எடுத்து கொடுப்பேன்னு கலைஞரை வந்து ஒருமையில பேசுறாரு. ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பட் அந்த இஷ்யூ பறையர் மக்கள் மத்தியில் ஹிட் ஆகுது. அங்கே திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் 4 அருந்ததியர்களுக்கு தானா சீட்டு, பறையர்களுக்கு இல்லைன்னு சொல்லும் போதும் அந்த 200 சீட்டு வச்சு 200 ரொட்டேஷனில் வந்து அருந்ததியர்கள் வர்றதும் 3 ராஜ்யசபா அருந்ததியர்கள் பெற்றதும் இவர் எல் முருகன் வந்து பாஜகவில் வெரி பவர்ஃபுல் அமைச்சராட்டு 2ஆம் முறை ராஜ்யசபா ஆகி ஐபி மினிஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு, இந்த மாதிரி பவர்ஃபுல் எம்ஓஎஸாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் அந்த ஷெட்யூல் காஸ்டுகளோட பொலிட்டிக்கல் இக்லிபிரியம் வந்து மாறுது. அதில் பறையர் சமூகம் வந்து தாமலை இழந்துட்டோம், நமக்கு பாதிப்புன்னு உணர்றாங்க. அந்த பாதிப்பை சகோதரர் தொல் திருமாவளவன் எடுத்து பேசினா திமுக கூட்டணி கலைஞர் கொடுத்ததுனால இழக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு எடப்பாடியாவது நிற்பாரான்னு சொன்னால் அவரும் கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் கலைஞருக்கு அதிகாரம் கிடையாது, கலைஞர் ஃபுல் ஏரியா பண்ணுறான்லாம் சொன்ன மேட்ரை எடப்பாடி அதை ஆதரிச்சிட்டாரு. நான் தான் கொண்டு வந்தோன்னு அவர் அருந்ததியர்கள் தலைவர்களை வச்சு அவர் மாலை வாங்கிக்கிறாரு. நானும் அதற்கு முக்கிய காரணம்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ 2 திராவிட கட்சிகளும் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் ஒருத்தர் கொண்டு வந்தார், இன்னொருத்தர் வரவேற்றார். இல்லை நானும் சட்டப்படி அதில் பண்ணணும்னு சொல்கிறாரு. சீமான் மட்டும்தான் இதை வந்து தனிச்சு போட்டிடுறதுனால எழுத்து நிற்கிறாரு. இதை பறையர் சமூக நலனில் நடிகர் ஜோசப் விஜய் சொல்லிடுவாரோ, 4% தாண்ட மாட்டார் ஜோசப் விஜய். திருமாவளவன் சொல்கிறது கரெக்டாக, ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது கரெக்டாங்கிறது ரிசல்ட் முடிஞ்சதும் திருமாவளவன் தெரியும். பட் நான் திருமாவளவன் குற்றம் சாட்டுறேன், பறையர் சமூகம் இந்த விஷயத்தில் சீமான் பின்னாடி போகிறத பொறுக்க முடியாமல் தான் திருமாவளவன் சொல்கிறாருன்னு வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். மேலும் இந்த கம்பாரிசன் சீமானை தான் வளர்த்து விடும். எதுக்கு சொல்கிறாருங்கிற உண்மையை நம்ம போன்றவங்க டான்னு அடிச்சு துவைச்சு வெளியே கொண்டு வரும்போது சீமானுக்கு லாபமாக இருக்கும். திருமாவளவனோட நோக்கம் வந்து சீமான் மேலே உள்ள அந்த பறையர்களுக்காக சீமான் நிற்கிறது திருமாவளவனால் ஜீரணிக்க முடியாதுங்கிறது வெளிப்பட வரும். என் சகோதரர் தான் திருமாவளவன் வெற்றி பெறர் நான் சொன்னவன் தான். இதுவும் 100% உண்மை. நடிகர் விஜய் அரசியல் கட்சி அறிவிச்சு இன்னைக்கு வரும்போது பெரும்பாலும் 30 வயதுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு 40 வயதுகள் கடந்தவர்கள் அவர்களுக்கான ஃபேக்டர்ஸ் மாறுது. அப்போ தமிழ்நாட்டில் இளைஞர்களை பெருமளவுக்கு இன்றைக்கி இருக்கிற ஈர்த்து வச்சுக்கிற கட்சிகள்னு பார்த்தா நம்ம அதை பாமக சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர். அப்போ இப்போ விஜய் வரும்போது கண்டிப்பாக அந்த இளைஞர்களை ஹோல்டு பண்ணியிருக்கிற அந்த அமைப்புகளுக்கு அங்கேருந்து ஒரு % லாஸ் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. சீமான் விஜய் கம்பேரிசன் சீமானை ஜம்ப் பண்ணிவிடும். விஜய் சந்தர்ப்பவாதி, கொள்கையற்றவர், சிவாஜி மாதிரி பல நிறங்கள் மாறினவர். திருமாவளவன் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார், அல்லது அவருக்கு சீமான் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன். ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சு போகுமே. பட் திமுக கூட்டணியில் திரும்ப வெற்றி கூட்டணியில் இருக்காரு, அதுக்குள்ளே நான் வரல. ஸோ அந்த கம்பாரிசன் சீமான தூக்கம் பாருங்கள். கமல்ஹாசன் வந்தார், நான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன்னாரு, உடனே அடித்தார் சீமான். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிகளை வளர்த்து விட்டார், ஊழல் ஆட்சி கொடுத்தாரு, சாராய வாரிகளை கள்ளித்தம்பி ஆக்குறாரு. அவர் ஆட்சியா? அந்த மலையாளி ஆட்சி எனக்கு எதுக்குன்னாரு. யார் எம்ஜிஆர் வைத்து இப்படி பேசுவா? இன்னைக்கு சீமான் பேசுறாரு, எங்க அண்ணன் சிவாஜி சிலை கடற்கரை காமராஜ் சாலையில் இருந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அதை பார்க்கும்போதே பொறுக்கல்ல, அந்த அம்மையார் அகற்றிட்டாங்க. சீமான் கேட்குறாரு, எதுக்கு ஜெயலலிதாவுக்கு 1.5 ஏக்கரில் கடற்கரையில் நினைவிடன்னு கேட்குறாரு. தப்பா சரியாங்கிறது வேற, அதை கேட்குறது பலருக்கு சீமான் போல்டா கேட்குறாரு, ஜெயலலிதாவே அடித்து தூக்குறாருங்கிறதுல சீமான் லீடர்ஷிப் யாருது? சரி, இந்த அருந்ததியர் பறையர் இடஒதுக்கீடு, விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? பறையர்களுக்காக விஜய் நிற்பாரா? திருமாவளவனாலே நிற்க முடியலையே. திமுக கூட்டணிக்காக நிற்கும்போது மடிகாசு ஓட்டு வேணும், மடிகாசால தான் மோடி எழும்பினார். ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் அந்த சப் கேட்டகரைசேஷனை மோடி ஆதரிக்கிறாரு. இங்கே முருகனை இதாக்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த சப் கேட்டகரைசேஷன் வேலிடேட் ஆகுதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அஃபிடவிட் தான் காரணம். விஜய்க்கு அருந்ததியர் படம் பார்க்கணும், மடிகா படம் பார்க்கணும். அவர் பறையர்களுக்கு இதில் பாதிப்புன்னு சொல்லுவாரா? சீமான் தானே சொல்லுவார். இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. பூனை கண்ணை மூடிட்டா பூலகம் இருண்டு போயிருமா? இல்லை, திரு விஜய் அவர்களுக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறது மூலமா மீண்டும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்த விரும்புகிறாரா திருமாவளவன்? It doesn't mean what he said. அது ஒரு அர்த்தப்படுத்தல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அதை சொன்னாருன்னு தான் நான் பார்க்குறேன். அது அவர் அர்த்தப்படுத்தலை. 4% விஜய் தாண்ட மாட்டாருன்னு ரவீந்திரநாதன் சொன்னாருன்னா அவர் கணக்கு இல்லாமல் சொல்ல மாட்டாருங்கிறதும் திருமாவளவனுக்கு தெரியும். வழக்கம் போல எல்லா கேள்விகளுக்கும் விரிவான உங்கள் பதில் கொடுத்தீங்க. மீண்டும் சந்திக்கும் வரை ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி. நன்றி முதல்வன். Pan America ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், ஜீன்ஸ், டி-ஷர்ட்ஸ் அண்ட் பிளேசர்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் கம்மி பிரைஸ்ல. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் ஆப் வெற்றி நடை போடுகிறது.